ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுரு என்று அழைக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஆடல் பாடலுக்கு காரகன், சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரன் ஒருவரே காரணமாக அமைகிறார். அதே போல சொகுசு வாகனம் பாருங்க இந்த சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதாவது சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அந்த சுக்கிரன் வீட்டில் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப இந்த 26 நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் ஒரு வலுவான இடம். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குவார். அப்ப இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் சுக்கிர வீட்டில இருந்து அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சுக்கிரனோட தனுசு ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியாக உள்ள புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள குரு பகவான் சுக்கிரன் வீட்டில இருந்து அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இந்த 26 நாட்கள்ல பாருங்க தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. முக்கியமா உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதாவது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் ரொம்ப ஈஸியாக நடந்தேறுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார் சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள குரு பகவான் பாருங்க சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த உறவுக்காரர்கள் பகை தீரும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம் பாருங்க எதிர்பாராத ஒரு பணப்புழக்கங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துல அதுவும் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புது வேலை சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக வரன் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரனோட 7ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அப்போ சுக்கிரன் தனக்கே உரித்தான இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் புதனுக்கெல்லாம் பாருங்க 8ஆம் இடம் ஒரு வலுவான இடம். இப்போ புதனும் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ 10க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ள 2 கிரகங்களும் பாருங்க 8ஆம் இடத்துல வில்லங்கஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது உங்களுடைய கஷ்டங்களுக்கு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட பாருங்க 2025 மே மாதம் வரையும் 6ஆம் இடத்துல தான் குரு இருப்பார். குரு 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல திடீர் வழக்குகள் உங்களை தேடி வரும். அப்போ வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு பாருங்கள் கெடுபங்கள் இருக்காது. பொதுவாக ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு பாருங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் பாருங்கள் ஒரு யோகம் கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட கல்விகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்களா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. அதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். அப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா இந்த 4ஆம் இடத்துல பாவக்கிரகம் ராகு பகவான் இருந்து அந்த வீட்டுக்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்திற்கு பாருங்க 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பார். அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும் போதுனா ரொம்ப கவனமாக போகணும். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அதே போல் ஒரு பெருசாக முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருந்தால் அதில் போடணும். இல்லைன்னா பாருங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகாது. புதுசாக எதுலையாவது முதலீடு போடுறீங்கன்னா ரொம்ப கவனம். அதே போல் ஏதாவது டபுளாக பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய காலம்லாம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து இந்த 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சஞ்சாரம் செய்வது கௌரவ பிரச்சனைலாம் வருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கௌரவ காரகன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அப்போ இந்த 4ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால வண்டி வாகனம் இடம் பூமி கட்டடம் இது சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பது போல தோன்றும். அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பாருங்கள் கவனமாக நடந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போ சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். பாருங்கள் இந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு. அப்போ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த காலம் பாருங்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். சில பிரச்சனைகளுக்கு பாருங்கள் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம். அப்போ சுக்கிரனுடைய கோச்சாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் லாபத்துக்குடையவன் பாருங்கள் சுக்கிரன். லாபத்துக்குடைய சுக்கிரன் பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய கோச்சாரம் சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் கேது பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புதுசாக தொழில் தேடுறவங்களுக்கு பாருங்கள் பல தடைகளை கொடுப்பார் கேது 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து. அதே போல் ஒரு குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதில் பல தடைகள் வருங்க. ஏன்னா கேது பாருங்கள் தடை கிரகம், கடனை சொல்லக்கூடிய கிரகம். அது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. தொழில் மூலம் பாருங்கள் நிறைய பேருக்கு கடன் வரும். அப்போ தொழில் புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க 10ஆம் இடத்துல கேது இருப்பதனால. குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும் 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதனால. மொத்தத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்கள் சில இழுபறியாக இருந்த காரியங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலம் பாருங்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கவனி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.